வணக்கம் and welcome to Tinali Darbar with me Randy and நம்ம சோ வர நம்ம நிகழ்ச்சியில வந்து பாட்டு மட்டும் இல்லாம டான்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது. சோ சீசனுக்கு மாரேத்தா குழு எல்லாம் ஊத்திட்டீங்களா? ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு இல்ல உனக்கு? ஆமா. சீசனுக்கு ஏத்தாப்புல நம்மள மாத்திக்கணும். அப்படிங்களா? சரி சரி. ஏன்னா கலரை மாத்திக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கையில குலைக்கவே முடியும். கண்டிப்பா நீங்க பழச்சிருப்பீங்க. கரெக்ட். என்ன வாயில அளவு குத்திட்டீங்க, பேச போறீங்கன்னா தெரியல. ரைட். அந்த இடத்துல நான் தான் உட்காரணும். ரொம்ப நாளா உனக்கு அந்த ஐடியா இருக்குன்னு எனக்கு தெரியும். எங்க சிபிஐல இருந்து எனக்கு தகவல் வந்துச்சு. உலகத்துல இன்னைக்கு எல்லாராலும் மதிக்கப்படுற ஒரு தொழில் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்டர் தொழில் தான். அதாவது டாக்டர் தொழில் அப்படிங்கிறது அடுத்த உயிரை காப்பாத்துறது. ஆண்டோ நமக்கு தலைவலி, வயிற்று வலி, நெஞ்சு வலி, கைவலி, கால் வலினா நம்ம போறது எங்க டாக்டர் கிட்ட தான். அவர் எந்த நேரத்துக்கு போன் அடிச்சாலும் அவர் உடனே வந்து நமக்கு பாக்குறாரு. இப்படி இருக்கு இந்த நேரத்துல நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 300 நல்ல டாக்டர் இருந்தாருன்னா 3000 போலி டாக்டர் இருக்காங்க. தமிழ்நாட்டுல கடந்த 5 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 5000 போலி டாக்டர் பிடிச்சிருக்காங்க. இப்படி 10வது முடிச்சவன் எல்லாம் இன்னைக்கு டாக்டர் ஆயிட்டான். நல்ல டாக்டருக்கும் போலி டாக்டருக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒருத்தன் என்கிட்ட கேட்டான். நல்ல கையெழுத்து இருந்தா அவன் போலி டாக்டர், கிறுக்கி கிறுக்கி எழுதினா அவன் நல்ல டாக்டர். ஒருத்தர் டாக்டர் டாக்டர் என்ன காப்பாத்து டாக்டர், காப்பாத்து டாக்டர் அப்படின்னா என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, டாக்டர் எனக்கு 5 தடவை தற்கொலை படிக்கிற மாதிரி என்ன வருது டாக்டர் அப்படின்னு முதல் தடவை என்கிட்ட வந்திருக்கலாம்ல, தோல்வியை முடிக்கிறது. இன்னொரு டாக்டர் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போனாரு. பேஷண்ட் படுத்து இருந்தாரு. பேஷண்ட்டுக்கு உள்ள அல்ல இல்ல டாக்டர், ஃபர்ஸ்ட் டைம் ஆபரேஷன் டாக்டர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர் அப்படின்னாரு. அதுக்கு டாக்டர் என்ன சொன்னாரு, உங்களை மாதிரிதான் எனக்கும் இது ஃபர்ஸ்ட் ஆபரேஷன், நான் என்ன பயந்துட்டா இருக்கேன், கத்தியை தூக்கிட்டாரு. இன்னொரு டாக்டர் பேஷண்ட் கிட்ட வந்தாரு. என்னப்பா தம்பி ஊசி போடணும், ஸ்பெஷலா சாதாவா அப்படின்ட்டாரு. பேஷண்ட்டுக்கு திடீர்னு ஜெர்க் ஆயிட்டான். சார் ஊசியில என்ன சார் ஸ்பெஷல் சாதா அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி நான் தேய்ச்சி விட்டா சாதா, நச்சு தேய்ச்சி விட்டா ஸ்பெஷல் அப்படின்ட்டாரு. இன்னொரு டாக்டர் என்ன பண்ணாரு, டாக்டர் இப்படி இருக்கிற இன்னொரு பேஷண்ட் வரமானவங்க வந்தாங்க. ஒருத்தர் டாக்டர் சொன்னாரு, இந்த பாருங்க பேஷண்ட், நீங்க உங்க மனசும் உடம்பும் நல்லா இருக்கணும்னா நீ எதுக்குமே அதிர்ச்சி ஆகக்கூடாது, எல்லா விஷயத்தையும் தூக்கி எறிஞ்சிடணும், அதிர்ச்சி தர மாதிரி எந்த விஷயத்தான் தூக்கி எறிஞ்சிடணும் அப்படின்னாரு. அதுக்கு அவன் கேட்டான், பேசுறேன் கேட்டான், அப்போ பில்ல தூக்கி எறிஞ்சிருவ டாக்டர் அப்படின்ட்டான். இப்படி ஊருக்குள்ள டாக்டர் பேஷண்ட் எல்லாம் இப்படி இருந்துட்டே இருக்கிறாங்க. இன்னொரு டைம் என்னாச்சு, ஒரு டாக்டர் கிட்ட ஒருத்தர் வேகமா ஓடி வந்தா, டாக்டர் ஏன் காதுக்குள்ள பள்ளி போயிடுச்சு டாக்டர், டாக்டர் ஏன் காதுக்குள்ள பள்ளி போயிடுச்சு டாக்டர் அப்படின்னா, ஏன்டா அறிவு கேட்டவனே பள்ளி போற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு டாக்டர் கேட்டாரு. இல்ல டாக்டர் முதல்ல கரப்பாம்பூச்சி போச்சு, அதை பிடிக்கத்தான் பள்ளி போகுது அப்படின்னு. ஊருக்குள்ள இந்த மாதிரி பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு பேஷண்ட் டாக்டர் கிட்ட போனாரு. பேஷண்ட் சொன்னா, சார் எனக்கு சொரியும் போது பொறி பொறியா வருது சார் அப்படின்னா, நல்லா அழுத்தி சொறீங்க, இன்னும் பொட்டுக்கெல்லாம் பட்டாணி எல்லாம் வருதா. இப்படி டாக்டர்கள் எல்லாம் ஊருக்குள்ள ஒவ்வொரு டைப்பும் பல மாதிரி இருக்கிறாங்க. ஆண்டோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் டாக்டர், நீ என்ன நினைக்கிறது எனக்கு புரியுது. அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் எப்படி பாஸ் டாக்டர் ஆக முடியும் அப்படிதான் நினைச்சப்ப எனக்கு கண்டுபிடிச்ச இது வேற ரைட். டாக்டர் என்ன பண்ணாரு, சார் நர்ஸ் ஒண்ணு கரெக்ட் பண்ணிட்டு இருக்க சார், செட் ஆக மாட்டேங்குது சார், எப்படியாவது நமக்கு ஒரு லவ் எழுதி கொடுங்க சார் அப்படின்னாரு. சரி இந்த பாருங்க, மானே தேனே பொன்மானே இதெல்லாம் வந்து காலேஜ் பசங்க எழுதுறது, நீங்க டாக்டர் வித்தியாசமா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி லவ் லெட்டர் எழுதி கொடுத்தேன். இன்னைக்கு அவரு கரெக்ட் பண்ணி பிக்கப் பண்ணி 3 பிள்ளையோட அந்த பக்கம் எங்க செட்டில் ஆயிட்டா இருக்கு, முடிச்சு தாண்டி பொன்னேரி தாண்டி அந்த பார்டர்ல. ஆமா ஓகே, லவ் பின்னாடியே அலைஞ்சிருக்கீங்க, எழுதி கொடுத்தேன்னு வச்சுக்குவேன். இப்படிதான் அந்த கவிதை இருந்துச்சு. நீங்களும் பாருங்க. அன்பே நீதானே என் ஸ்டெத்தஸ்கோப், நாம 2 பேரும் போவோமா சினிமாஸ்கோ. அன்பே நீ என்ன பெயின் பாமா, நான் தானே உனக்கு மெயின் மாமா. யா அன்பே நீ ஒரு சூப்பர் ஃபிகர், நான் தானே உனக்குள்ள புகுந்த சுகர். அன்பே நீ ஒரு இசிஜி, உனக்கு இருக்க ஒரு தங்கச்சி. அன்பே நீதானே தெர்மா மீட்டர், உங்க அப்பனுக்கு வைக்கணும் ஒரு ஸ்பீடா மீட்டர். இப்படி முடிச்சேன். இன்னைக்கு கரெக்ட் ஆகி சந்தோஷமாயிட்டாரு. யாரு? நாங்க நம்பணும். நம்பலன்னா போப்பா, அடி நம்பலன்னா போப்பா.
நாளைக்கு காலையில என்னமா டிஃபன், நாளைக்கு காலையில என்ன டிஃபன்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்டாட்டி கிட்ட நீங்க கொஞ்சம் கேட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்துல இப்ப நம்ம பிரேக் எடுத்துட்டு வரலாம். பிரேக்குக்கு முன்னாடி மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துற உங்களோட ஹோம் வீடியோஸ நீங்க எனக்கு மெயில் அனுப்பலாம், இல்ல போஸ்ட் பண்ணலாம், இல்ல தந்தி டிவிக்கு ஒரு சீடியா போட்டு அனுப்பலாம், இல்ல யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்க் கூட எனக்கு அனுப்பலாம். இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல வீடியோஸ நம்ம தினாலி தர்பார்ல பிளே பண்ணுவோம். இன்ட்ரெஸ்டிங்கான பிரைசஸ் உங்களுக்கு இருக்கு. லெட்ஸ் டேக் a short break. Welcome back to Tenali Darbar with me, Randy and the Kudishwar Boys Band. இன்னைக்கு நம்ம ஷோல வரப்போற கெஸ்ட் யாரு? இவர் வச்சிருப்பாரு ஸ்டெத்தஸ்கோப், கையிலையும் வச்சிருப்பாரு ஒரு ஊசி, செக் பண்ணுவாரு பிபி. ஆனாலும் ஃப்ரைடே ஆனா போவாரு பார்ட்டி. இன்னைக்கு வரப்போற கெஸ்ட் ஒரு மல்டிஃபேசட் பர்சனாலிட்டி, சென்னையோட லீடிங் டாக்டர், செலிபிரிட்டி டாக்டர் அப்படின்னு சொல்லலாம், மிஸ்டர் மனோஜ் பெனோ. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி கிட்ட பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், ஊசி போடுறதுல இருந்து பிபி செக் பண்றது எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நீங்க அப்படியே தொடர்ச்சியா பாத்துட்டு இருங்க தெனாலி தர்பார். மனோஜ் பெனோ எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேங்க. ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்த கேட்டாங்க. நீங்க வந்து எப்படி வசூல் ராஜாவா இல்ல வசூலிக்காத ராஜாவா? நான் ஒரு குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் பண்றேன். அந்த குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்னுடைய மேனேஜ்மெண்ட் சைட்ல எங்களுக்கு கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே, இது ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல், பல கார்பரேட் ஹாஸ்பிட்டல் இருக்கலாம். நம்ம கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட எந்த வகையில கம்பீட் பண்ணணும்னா, யார் நம்பர் 1 இருக்கிறோங்கிறத கம்பீட் பண்றதை விட மற்ற ஹாஸ்பிட்டலை விட கண்டிப்பா இந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் அஃபோர்டபுளா இருக்கணும். அதோடைய பிரைஸ் வந்து மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது இங்க குவாலிட்டியும் இருக்கு, அட் த சேம் டைம் காஸ்ட் எஃபெக்டிவாவும் இருக்கு அப்படின்ட்டு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை நோக்கி உழைச்சிட்டு இருக்கோம். சோ அந்த ஆங்கிள் பார்த்தா வசூல் ராஜான்னு சொல்ல முடியாது. சூப்பர் சார். அப்போ நீங்க மற்ற ஹாஸ்பிட்டல்லாம் என்ன ரேட் வச்சிருக்காங்க அப்படின்றது எப்படி எல்லாம் போய் டெஸ்ட் பண்ணுவீங்க? இது எல்லாருக்குமே தெரியுங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்மளுடைய பிஆர்ஓஸ் அவங்க இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் உள்ள பிரைஸ் லிஸ்ட் என்ன, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சர்ஜரிக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சோ அதை வச்சு கம்பேர் பண்ணி நம்ம கம்பீட்டன்டா ஃபிக்ஸ் பண்றோம். அப்படி இல்லன்னா கால் வலின்னு போங்க, பில்ல பார்த்தா நெஞ்சு வலிக்கும், அப்ப தெரிஞ்சுக்கலாம். விஜயகாந்த் வந்து ஒரு படத்துல வந்து செல்போன் வச்சுட்டு செல்போன் டார்ச்ல ஆபரேஷன் பண்ணிடுவாரு ஒரு படத்துல, சபரி அப்படின்னு ஒரு படத்துல. அந்த மாதிரி உங்க லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கா? அது மாதிரி எல்லாம் பாசிபிளா? ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்களேன். நியாயப்படி பார்த்தா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள செல்போனை கொண்டு போனாலே பெண்ட் நிறுத்துவாங்க. இன்டர்நேஷனல் ரூல்ஸ் படி செல்போன்லாம் தே ஆர் கேரியர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அதெல்லாம் உள்ள கொண்டு போக கூடாது, ரொம்ப ஸ்டெரைல் ஏரியா. இதெல்லாம் சினிமால சாத்தியமே தவிர நடைமுறையில அதெல்லாம் வராது, ஒத்து வராது. சரி, இப்போ இந்த சினிமால இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் முடிச்சுட்டு வந்தப்ப அதாவது கொஞ்சம் நெகட்டிவ் ரிசல்ட் என்ன சொல்ல போறீங்க? கண்ணாடியை கழட்டிட்டு வானத்தை பார்த்து காட் இஸ் கிரேட். இல்ல எங்களால முடிஞ்சதை பார்த்துட்டோம், இனிமே எல்லாம் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்களா? அது மாதிரி டயலாக்ல நீங்க ரெகுலரா சொல்லுவீங்களா எப்படி? சரி, இது வந்து இங்கேன்ட்டு கிடையாதுங்க. நீங்க வந்து வெறும் தமிழ் சினிமான்னு நீங்க போக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க உலகத்துல இன்னொரு கார்னர்ல பாருங்க, அது அமெரிக்காவா இருக்கட்டும் இல்லாட்டி யூகேயா இருக்கட்டும், எங்கனாலுமே டாக்டர்ஸ் அவங்களுடைய பகுதியை செஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த டாக்டரை பார்த்துட்டு சர்ச்சுக்கு போய் எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ சரியாயிரணும் அப்படின்னு ப்ரே பண்றவங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. அது இங்க மட்டும் நடக்கிறது கிடையாது, எல்லா இடத்துலயுமே நடக்கிறது. நமக்கு மேல ஒரு சக்தி கண்டிப்பா இருக்கு. ஓகே, ஸ்டூடெண்டா இருக்கிறப்போ வந்து பயங்கரமா செட்டப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் பயங்கரமான. நான் ஃபர்ஸ்டே உள்ள வரும்போதே கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுமான்னு நான் கேட்டு பார்த்தேன், நீங்க என்னென்ன கேள்வி கேட்க போறீங்க அப்படின்ட்டு. அது ஒரு மாதிரி இல்ல உங்களை பத்தி எக்கச்சக்கமா ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்காங்க, கூகுள்லாம் உங்களை பண்ணி பார்த்து எக்கச்சக்கமான டீடைல்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்கன்னாங்க. நான் அதனால ஏற்கனவே நடுங்கிட்டு தான் உட்காந்துருந்தேன். இதுல வேற நீங்க நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்ல போய், இல்லையே நீங்க பிரின்சிபல்கிட்ட மாட்டின இந்த மேட்டர் வந்து கூகுள்ல இருக்கு, நெட்ல இருக்கு அப்படின்னு காமிச்சிருவீங்களோன்னு வேற பயமா இருக்கு. நீங்க வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ்க்கு எல்லாம் வந்து பிசிஷியன்ஸா இருந்திருக்கீங்க. நீங்க வந்து சென்னையில் நடக்கிற மேட்சஸ்க்கு எல்லாத்துக்கும். சோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? என்ன மாதிரி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், யாருக்கெல்லாம் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்க? நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல்ல, இது இப்போ வந்து ஆம்பளைங்க கிரிக்கெட் தானே, பொம்பளைங்க கிரிக்கெட்டுக்கும் நான் போயிருக்கேன். பேக்கேஜ்ல அதெல்லாம் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஹாஸ்பிட்டல், நான் இப்போ வந்து பில்ராத் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து மலர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அப்போ இருக்கும்போது எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. அப்போ கொடுக்கும்போது நான் வந்து ரெகுலரா இங்க இன்டர்நேஷனல் டீம்ஸ், இந்தியன் டீம்னு இல்லாம, இப்போ சப்போஸ் ஒருவேளை ஒரு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்க விளையாடுறதா இருந்தா கூட அது சேப்பாக் ஸ்டேடியம்ல நடந்துச்சுன்னா என்னதான் கூடுவாங்க. ஸோ அது ஒரு டெஸ்ட் மேட்ச் எல்லாம் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிரிக்கெட்டர்ஸோடய சேர்ந்து இருந்து நீங்க 5 நாள் கூட இருப்பீங்க. 5 நாள் அவங்க கூட இருப்போம். 5 நாளைக்கு கூட இருப்போம். ஸோ அண்ட் எனக்கு வந்து இந்த மத்தவங்க, அதாவது நான் எப்படி சில விஷயங்கள் நான் வந்து என்னையே நான் கேள்வி பார்த்திருக்கேன், இது உண்மையா அப்படின்ட்டு. எப்படின்னா தூரத்துல அந்த விஐபி என்க்ளோஷர்லயே, அதாவது ஒரு பெவிலியன் டெரஸோ இல்லாட்டி ஒரு பெவிலியன்லயோ உட்கார்ந்து இருக்கக்கூடிய யாரோ ஒரு பெரிய ஒரு பாலிட்டிஷியனோ இல்லாட்டி ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோ அவங்களுடைய ஒரு சன் வந்து சச்சின் வந்து நம்மளை பார்த்து ஹாய் காமிச்சிட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல வந்து தூரத்துல இருந்து பாத்துட்டு இருப்பாங்க. பட் நாங்கெல்லாம் மேட்ச் முடிச்சுட்டு ஒன்னா உட்காந்து லஞ்ச் சாப்பிடுவோம், பேசுவோம். இப்போ மத்தவங்க எல்லாம், மத்த கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் உங்க வீடு எங்க இருக்கு என்ன ஏதுங்கிற மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் பேசுவாங்க. தோள் மேல கை போட்டு பேசுவாங்க. சோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு க்ளோஸ் குவார்டர்ஸ்ல இவங்க கூட பழகக்கூடிய அந்த ஒரு நட்பு உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நீங்க தோல்ல கை போடுறேன்னு சொன்னீங்களே, அது எப்படி ஜென்ஸ் கிரிக்கெட்லயா இல்ல லேடிஸ் கிரிக்கெட்லயா? ஜென்ஸ் கிரிக்கெட்ல அவங்க என் மேல கை போடுவாங்க. லேடிஸ் கிரிக்கெட்ல கேப் கிடைச்சா நான் கை போட ட்ரை பண்ணுவேன். ஆனா பக்கத்திலே போலீஸ் நிக்கும். டாக்டர் வச்சிருப்பாங்க, போலீஸும் வச்சிருப்பாங்க. சரி, யாரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட்டர், ரொம்ப ஈஸி கோயிங் கிரிக்கெட்டர், ரொம்ப டஃப் கிரிக்கெட்டர், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத, இவரு லைட்டா தொட்டாலே போத்தும்பா, ஐயோ அம்மா ஐயாமான்னு ஓவரா சீன் போடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் யாரெல்லாம்? எனக்கு சீன் போடுற கிரிக்கெட்டர்ஸ் பத்தி தெரியாது. ரொம்ப ஒரு டவுன் டு அர்த் பர்சன், ஒரு ரொம்ப நல்லா பழகக்கூடிய ஒரு ஆளு அப்படின்னு பார்த்தேன்னா நான் வந்து சுரேஷ் ரெய்னாவை சொல்லுவேன். ஓகே. ஏன்னா சுரேஷ் ரெய்னாவுக்கு வந்து இடையில ஒரு தடவை மெட்ராஸ் சேப்பாக் ஸ்டேடியம்ல விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு இன்ஜுரி ஆச்சு. அந்த இன்ஜுரி வந்து சின்னுக்கு கீழே நல்ல ஒரு டீப் கட். அண்ட் சுரேஷ் ரெய்னா பேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னது ஷார்ட் பிட்ச் பால் அடிபட்டுருச்சா? இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஆணியே புடுங்க வேண்டாம்னு ஒரு டீப் கட் ஒன்னு ஆயிடுச்சு. அது ஐடியலா அதை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணி அது பண்ணிருக்க வேண்டிய ஒரு கரெக்ஷன், ஒரு சூச்சரிங், அது பிளாஸ்டிக் சர்ஜரி சூச்சரிங் பண்ணணும். பட் he was on 96 runs and he was supposed to go back and bat again. இல்லாட்டி அந்த எடுத்த ரன்ஸ் வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி. சோ நான் ஸ்டேடியம்ல வச்சே நான் வந்து அண்டர் ஸ்டெரைல் கண்டிஷன்ஸ் அவருக்கு அந்த சூச்சரிங்க பண்ணேன். அது பண்ணதுக்கு அப்புறம் இன்ஃபேக்ட் இவங்க எல்லாம் நிறைய இடத்துக்கு போவாங்க, நிறைய இடங்கள்ல இவங்களுக்கு இன்ஜுரி ஆகும். இந்தியா ஃபுல்லா இல்ல வேர்ல்ட் லெவல் ஃபுல்லா நிறைய ஸ்டேடியம்க்கு போவாங்க. அங்கங்க அவங்களுடைய டாக்டர்ஸ் இருப்பாங்க. சோ நம்மளெல்லாம் குறிப்பா ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் அவர் வந்து அடுத்த தடவை வரும்போதே என்ன பார்த்து ஹலோ டாக்டர் மனோஜ் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி என்ன ஹக் பண்ணி யூ டிட் அ வெரி குட் ஜாப், எனக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த சூச்சர்ஸ் காரே தெரியல அப்படின்லாம் சொல்லி என்ன ரொம்ப பாராட்டி, அதுக்கப்புறம் நான் வந்து எப்பப்ப அவரை மீட் பண்றேனோ அப்பப்பெல்லாம், இன்ஃபேக்ட் கொஞ்ச நாள், அதாவது இப்போ ப்ராப்ளி ஹிஸ் நம்பர்னால கொஞ்ச நாள் என் கூட போன்ல கூட டச்ல இருந்தாரு. இப்ப கூட நான் வந்து பார்க்கும்போது இப்ப இங்கெல்லாம் வராங்க இல்லையா, இப்ப ஏதோ ஸ்டேடியம்லயோ இல்லாட்டி அவங்க தங்கி இருக்கிற ஹோட்டல்லயோ எப்பயாச்சும் சந்திக்க நேரிடும். அப்பெல்லாம் இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சு அதை சொல்றாங்க. அது உண்மையிலே ஒரு பெரிய குவாலிட்டியா நான் நினைச்சேன். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஒரு தடவை ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஊசி போட்டாரா, திடீர்னு 200 ரூபா வாங்கினாரா. என்ன டாக்டர் ஊசி போட்டதுக்கு எல்லாம் போய் 200 ரூபா வாங்குறீங்க, ஊசி போட்டது நானா இருந்தாலும் தேய்ச்சி விட்டது நர்ஸ் தானே அப்படின்னு. Let's have a short break. It's a little bit. இன்னொரு முக்கியமான விஷயம் கேள்விப்பட்டோம், நீங்க எந்த பார்ட்டி? பொலிட்டிக்கல் பார்ட்டியா? நீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு பார்ட்டில இருப்பீங்க. கண்டிப்பாங்க. நைட் ஆனா இல்ல, சரியா வீக்கெண்ட்ஸ் கண்டிப்பா நான் பார்ட்டி பண்ணுவேன். ஓகே. என்னுடைய ஜாப் வந்து ரொம்ப ஒரு ஹை பிரஷர் ஜாப். ஒரு ரன்னிங் அ குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கறதுனால என்னுடைய இப்ப நான் வந்து என்னால வந்து டாக்டர் மனோஜ் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு மெடிக்கல் டைரக்டரா இருக்காரு. அட் த சேம் டைம் அவர் வந்து இன்னொரு இடத்துல இன்னொரு பிசினஸும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆப்ஷன்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. என்னுடைய ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸ் வந்து என்ன நம்பி ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க வந்து எப்ப கூப்பிட்டாலும், அவங்க கூப்பிடலனாலும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி டாக்டர் இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம், இந்த டாக்டர் எங்களால ரீச் பண்ண முடியல, போன் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு, ஆனா ஒரு பேஷண்ட் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிரியேட் பண்றதோ, இல்ல யாராச்சும் எங்களுடைய ஸ்டாஃப் யாராச்சும் நைட் டியூட்டிக்கு டெபியூட் ஆயிருக்கிறவங்க அங்க வராம போயிட்டாலோ, அதுக்கெல்லாம் நான் வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு நான் 24 hours அவைலபிளா இருக்கணும். சோ இவ்வளவு பிரஷர் ஒரு ஜாப்ல இருக்கும்போது கண்டிப்பா, அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல, ஆல் ஒர்க் அண்ட் நோ பிளே
மேக்ஸ் ஜாக் அ டல் பாய்ங்கிற சிச்சுவேஷன் வந்துடக்கூடாதுன்ட்டு வீக்கெண்ட்ஸ்னு வந்துச்சுன்னா ஐ டெஃபினெட்லி மேக் ஷூர் தட் ஐ ரீசார்ஜ் மை பேட்டரிஸ் பை பார்ட்டிங். எனக்கு அது கண்டிப்பா தேவை. அதாவது ஒரு வீக்கெண்ட் நான் பார்ட்டி பண்ணேன்னா தட் இஸ் இனஃப் டு டேக் மீ த்ரூ தி ரெஸ்ட் ஆஃப் தி வீக். சூப்பர் சூப்பர் கான்ஃபிடன்ஸ். அவர் ஒரு சம்பளம் தான் வாங்குறாரோன்னு ஃபீல் பண்ணாரு. ஆனா ஒரு சம்பளத்துல பாதி சம்பளம் பார்ட்டிக்கே போயிடும் போறீங்க. இன்னொரு பாதி என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? பேஜ் 3 இதான் இந்த பார்ட்டி கிரவுட்ல நீங்க வந்து ரொம்ப ஃபேமஸ். அது எப்படி உங்க கூட மட்டும் எல்லா ஹீரோயின்ஸும் எப்பவுமே கூடவே இருக்கிறாங்க? பார்ட்டில போட்டோகிராஃப்ஸ்னா வந்து கண்டிப்பா ஒரு ஹீரோயின் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதுல மனோஜ் அவரும் கூட இருக்காரு அப்படின்ற மாதிரி நாங்க பேப்பர்ல பாக்குறோமே. அதுல என்ன ரகசியம்? அதெல்லாம் ஒண்ணு பேஜ் வீட்டுக்கு தெரியும்ல, வீட்டுல எல்லாம் தெரியும்ல போட்டோ எடுக்கிறது. நான் என்ன எங்க அம்மா அப்பா தீவுல வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். அதே நியூஸ் பேப்பர் தான் எல்லாருக்கும் வரப்போகுது. அது நான் இல்ல என்ன மாதிரி ஒரு டூப்ளிகேட் உலகத்துல இருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம். இதுல எனக்கு வந்து இதெல்லாம் ஒத்துக்கிறதுல எனக்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாதுங்க. எனக்கு இதுல வந்து நிறைய பேர் வந்து என் கூட ஸ்கூல்ல படிச்சவங்க. சூப்பர். ஸ்கூல்ல படிச்சவங்கன்னா ஐ மீன் த மேல்ஸ். ஏன்னா நான் படிச்சது பாய்ஸ் ஸ்கூல்ல. வீட்டுல வந்து என்ன கேர்ள்ஸ் ஸ்கூல்ல எல்லாம் போட மாட்டாங்க. நிறைய பசங்க என் கூட ஸ்கூல்ல படிச்சாங்க. அதுக்கப்புறம் காலேஜ்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அகைன் ஃப்ரம் த சினி இண்டஸ்ட்ரி. ஃபேண்டாஸ்டிக். இப்போ உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்த பேஷண்ட்ஸ் கிட்ட நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய இருக்கு. ரொம்ப ரொம்ப ஜாலியான எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். சில சமயம் நிறைய நீங்க உங்க பிகினிங் ஃபேஸ்ல எல்லாம் நிறைய மாட்டிட்டுலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? அது நிறைய இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா சொல்றேன். நான் வந்து மலர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் வந்து இன்டென்சிவ் கார்டியாக் கேர் யூனிட்ல இருந்தேன். உள்ள வரும்போது டெய்லி என்னுடைய ரொட்டீன் என்ன, உள்ள வரும்போது என்னுடைய நர்சஸ்க்கோ இல்ல மத்த டியூட்டி டாக்டர்ஸ்க்கோ அவங்களுக்கு கூட நான் வந்து குட் மார்னிங் சொல்ல மாட்டேன். நான் வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் பெட்ல இருந்து ஆரம்பிச்சு வரிசையா படுத்திருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட் கிட்டயா அப்படியே ஹலோ குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க, ஹலோ குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க அப்படியே சொல்லிட்டே வருவேன். நான் சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் பண்ணணும்னு நினைப்பேன். உதாரணத்துக்கு நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ஸ் வாசிச்சேன்னா இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் இதுன்னு போய் பேஷண்ட் கிட்ட சொல்லணும்னு நினைப்பேன். ஏன்னா உங்களால பேப்பர் படிக்க முடியாது. அட் த சேம் டைம் ஒரு நடுவுல போய் ஏதாச்சும் ஒரு பேச்சு கொடுக்கணும். என்ன நீங்க சாப்பிட்டீங்களா எதுங்கிறது. ஏன்னா ஐசியூலயே யார்கிட்டயும் பேசாம படுத்துட்டே இருந்தேன்னா இந்த ஐசியூ சைக்கோசிஸ்னு ஒண்ணு வந்துடும். அது வந்து அதாவது இந்த நோயோட மன ரீதியா அது வந்து உங்களை அங்க 24 hours ஒரு டைவர்ஷன் இல்லாம படுத்து கிடக்கிறதே உங்களை வந்து கியூர் ஆக விடாது. ஒன் சைடு லவ்வோட இது ஜாஸ்தியா இருக்குன்றீங்க. ஒன் சைடு லவ்வோட இது ஜாஸ்தியா இருக்கு. சோ அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் டெய்லி காலையில அது குட் மார்னிங்கோட ஆரம்பிப்பேன். ஓகே. ஃபர்ஸ்ட் பேஷண்ட் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க? அது பரவாயில்ல டாக்டர். மூணாவது பேஷண்ட் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க? அதை நீங்க தான் சொல்லணும் டாக்டர். எனக்கு ஒரு மாதிரி டக்குன்னு தூக்கி வாரி போட்டுச்சு. இந்த சைட்ல இருக்கிற 2 பேஷண்ட் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த சைட்ல இருக்கிற 2 பேஷண்ட் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு பேச்சுக்கு ஒரு மரியாதைக்கு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா இதுல நக்கல் வேற. இல்ல உங்ககிட்ட குட் மார்னிங் வாங்குறதா இருந்தா 1வது பெட்லயா இல்ல 3வது பெட்லயா இருக்கணும் போல இருக்கு. நீங்க சொல்லுங்க, தமிழ் சினிமால எந்த ஹீரோ வந்து டாக்டருக்கு ரொம்ப ஆப்டா இருக்கிறாரு, ஃபிட் ஆகுறாரு ஆல்வேஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்படி கேட்டீங்கன்னா நான் என்னன்னு சொல்றது. நான் நினைக்கிறேன் கார்த்தி will be a very apt person to be a doctor. ஓகே. எந்த ஹீரோயின் நர்ஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகுது? நமிதா. எப்படி இருக்கும்? ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிக்கலாம். ஆடியன்ஸ் என்ன பதில் எதிர்பார்த்தாங்களோ அதை சொல்லிட்டாங்க. நமிதா ஒரு நல்ல ஃப்ரெண்டு கூட, அதனால தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. சூப்பர். இன்னொரு விஷயமும், உங்களோட வீடு வந்து it has been featuring in lot of magazines-ல நிறைய, அதாவது ரொம்ப குட் லுக்கிங் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நீங்க சின்ன வயசுல இருந்து எடுத்த பொருள்லாம் எடுத்த இடத்துல வச்சிருவீங்களா? எப்படி அந்த வீடு வந்து அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா, அது என்ன அந்த ரசனை எப்படி? நாம தான் குட் லுக்கிங் இல்ல, வீடாச்சு குட் லுக்கிங்கா இருக்கு. நீங்க குட் லுக்கிங் இல்லன்னா எப்படி பாஸ்? அப்புறம் இவ்வளவு பேர் உங்க Facebookல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, பார்ட்டில இவ்வளவு பேர் பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்துக்கலாம். என்ன நான் கேக்குறதுல தப்பு இருக்கு? இல்ல நம்ம என்னைக்கு தப்பா கேட்டிருக்கோம்? இப்படி உசுப்பேத்தி விட்டே உடம்பு. அதாவது அந்த வின்னர் சினிமால நிறைய டைலாக்ஸ் ரொம்ப பாப்புலர். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் அந்த ஒண்ணுதான். இது கூட கிடையாது. வடிவேல் வந்து நல்ல தர்மடி வாங்கிட்டு ஒரு ஓரமா உட்காந்துருப்பான். 2 பேர் அப்படியே தாண்டி போவாங்க. அப்ப ஒருத்தன் சொல்லுவான், அடிச்ச கைப்பிள்ளைக்கு இவ்வளவு ரத்தம், அடி வாங்கணும், உயிரோட இருப்பான்னு நினைக்கிறேன்.
அந்த மாதிரி என்ன அடியில் அடிக்கிறீங்க. ஓகே, இவ்வளவு பேரு ஃப்ரெண்ட்ஸ், ஆல் விவிஐபி செலிபிரிட்டிஸ் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அதுவும் சினிமா இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவங்க எல்லாம் என்னைக்காவது உங்களை அகைன் உசுப்பேத்தி இல்லையா, மனோஜ் கம் லெட்ஸ் டூ a மூவி, மனோஜ் ஒரு படத்துல வில்லன் ரெடி, மனோஜ் ஒரு படத்துல ஹீரோ ரெடி அப்படிலாம் யாராவது கேட்கலையா? கேள்விப்பட்டேன். காலிவுட்ல வந்து ஆடியன்ஸுக்கு வந்து அக்யூட் ஷார்டேஜ், எல்லாரும் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அந்த வலையில நான் விழாம மாட்டிக்கிட்டேன், தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சூப்பர். அடுத்து இப்போ கோயிங் ஃபார்வர்ட், இப்ப மனோஜ் பெனோ வெல் நோன் ஒரு பர்சனாலிட்டியா இருக்கிறாரு. கோயிங் ஃபார்வர்ட் அவரோட அடுத்தடுத்த ஆம்பிஷன்ஸ் இந்த ஃபீல்ட்ல என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு ஆசையோட இருக்கிறீங்க? இன்னும் அபார்ட் ஃப்ரம் இந்த வீக்கெண்ட்ஸை வந்து Thursdayல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் போட்டா நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலா டெக்னிக்கலா பார்த்தா எனக்கு வந்து ஃப்ரைடே சாட்டர்டே 2 நாள் மட்டும்தாங்க. ஈவன் சண்டேஸ் ஐ டு நாட் ஹேவ் மச் ஃப்ரீ டைம். ஸோ நீங்க இப்ப கேட்டீங்களே உங்களுடைய அடுத்த பிளான் ஆம்பிஷன் என்ன இருக்குதுன்ட்டு, இதை நான் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு வந்து நான் வந்து இதுவா இருக்க போறேன், அதுவா இருக்க போறேன், நான் வந்து சொந்தமா இது ஆரம்பிக்க போறேன், அது ஆரம்பிக்க போறேன்னு கதை வேணா விட்டுருக்கலாம். என்னுடைய லைஃப் மோட்டோவே இதாங்க. ரொம்ப பெரிய காசல்ஸ் இந்த ஏர் எனக்கு கட்ட தெரியாது. அட் த மோமெண்ட் நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்கிற பொறுப்பு என்னவோ சரியா, அதை வந்து கரெக்டா செய்யணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆம்பிஷன். நான் அதை கரெக்டா செஞ்சுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபியூச்சர்ல இதை விட பெருசா ஏதாச்சும் நடக்கணும்னா அது நடக்கும். சூப்பர் 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 சூப்பர். சோ நம்ம நிகழ்ச்சியோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு மனோஜ். இப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 5 கொஸ்டின்ஸ் உங்கள்ட்ட கிட்ட நான் கேட்பேன். அதுக்கு வந்து நீங்க ஆம் இல்லை அப்படின்ற பதில் மட்டும்தான் சொல்லணும். ஓகே, அகைன் இது உங்க மெமரி பவரையும் டெஸ்ட் பண்ற ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்க பதில் எதுவும் சொல்லக்கூடாது. செகண்ட் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட பதில் தான் சொல்லணும். புரிஞ்சிருச்சுல? அதே மாதிரி தேர்டுக்கு செகண்டோட பதில தான் நீங்க மெமரியில வச்சுட்டு சொல்லணும். ஃபோர்த்துக்கு தேர்ட் அண்ட் ஃபிஃப்த்துக்கு ஃபோர்த்து. ஆனா பதில் வந்து ஆம் இல்லை இது ரெண்டு தவிர வேற எதுவும் சொல்லக்கூடாது. எந்திரன் படத்தோட ஹீரோ ரஜினிகாந்த். புரிஞ்சுக்க, நீங்க ஒரு வசூல் ராஜா MBBS. மெடிக்கல் காலேஜ் எக்ஸாம்ல விட்டுக்கிட்டு அடிச்சு மாட்டிருக்கீங்களா? ரொம்ப அழியாங்க. உங்களுக்கு ஊசி போட தெரியுமா? வர்ற பேஷண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்ட்ராவா பில் போடணும் அப்படின்னு யோசிப்பீங்களா? இல்லைங்க, அதெல்லாம் ரொம்ப சீட்டிங்க. So that was ஜாலியா வந்து இன்னைக்கு மனோஜ் பெனோ. ஐ திங்க் we had a great time இன்னைக்கு தெனாலி தர்பார்ல. நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க you took it across, you took it forward in a very nice way. டிவியில பார்த்திருக்கோம், at the same time அட்டெண்ட் பண்ணிருக்கோம். அதுல வந்து சில நேரங்கள்ல சில ஹர்ட்ஃபுல் கொஸ்டின்ஸோ சில எம்பாரசிங் கொஸ்டின்ஸோ கூட இருக்கும். I think you are a very mature team. You knew just what to ask. You knew how to make the guest feel at home, and you took it forward in a very nice way. Thank you, thank you, so thank you. Wish the team the very best. நான் உள்ள வரும்போது ஆக்சுவலா உங்களை பார்த்து தான் நான் பயந்துட்டே வந்தேன். ஏன்னா நீங்க ஒரு ரிஹர்சல் மியூசிக் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் இங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடி அந்த மியூசிக் வந்து பார்த்தா நான் நினைச்சேன் நான் கரெக்டா நான் உள்ள வருவேன். அது வந்து அப்படியே கிட்டத்தட்ட அந்த ஒரு வடிவேல் கவுண்டமணி என்ட்ரி மியூசிக் மாதிரியே இருக்கு. அதனால இந்த மியூசிக்கை பிளே பண்ணி நம்மள ஆப்பிடிக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் யூ பீப்புள் ஆர் ஃபேபுலஸ். கீப் அப் த குட் ஜாப். அவர் பேர் ஆண்டின்னு நினைக்கிறேன். ஆண்டோ. ஆனா உங்க டீம் வந்து என்ன சொன்னாங்க, இது ராண்டி அது ஆண்டி அப்படின்னாங்க. ஆண்டி ஆகாம இருந்தா சார் தான். சோ ராண்டி அண்ட் ஆண்டி டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 வெரி மச். தட் வாஸ் மனோஜ் பெனோ. இன்னைக்கு தெனாலி தர்பார்ல இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க எனக்கு மெயில் பண்ணலாம், இல்ல நம்மளோட Facebook பேஜ்ல போயிட்டு நீங்க போஸ்ட் பண்ணலாம், இல்ல ட்விட்டர்ல எங்களை ஃபாலோ பண்ணலாம் இந்த ஹேண்டில்ல. ஸ்கிரிப்ட கொடுத்தேன், ஆனா எழுத்துக்கூட்டி வேற மாதிரி படிச்சான். அதுல ஒரு விஷயம் தெளிவா படிச்சான். ஓவியா கூட ஊட்டில ஒரு ஆட்டம், ஒரு கட்டி பிடித்தல ஒரு ரன் டிராப் மைக்கேல் ஜாக்சன் மாறுறோம் பின்னிடலாம் அப்படின்ட்டு. ஆமா இது சொல்லிதாங்க இருக்கும். வா எனக்கு எந்த பிள்ளைங்க பார்க்க மாட்டேங்குது. சொல்லிட்டு போற பிள்ளைங்களா இவ்வளவுதான் பாக்கலாம். நீங்க ஆசையா பார்த்தாலே இப்படித்தான் பாக்குறீங்க. இல்ல ஆசையா இல்ல தலைவா, நான் அப்படி பாக்குறேன். அவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க, அப்படி எடுத்துக்கிறாங்க. ஏன் கொடுக்க மாட்டேன்னா என்ன பெரியதா? இதான் ரொமாட்டிக்க நல்லா இருக்கு சார். அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஆட்டோவா?